சார் வணக்கம் சார் அறிவானந்த். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது எல்லாருக்கும் நம்ம இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு புரியுது என்னன்னா, 7:30 மணினா 7:30 மணிக்கு திறந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு. சரி வணக்கம் சார். பார்ட்டிசிபேட் ஆயிடுச்சு. வணக்கம் வணக்கம். நாகராஜ் சார், குமரபாளையம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் பேசலாம். வேணா உங்களுக்கு கிளாஸ் முடிய போது இனிமே இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்ல. ஆமா சார், கேள்விகளுக்கெல்லாம் ஆமா சார். பதிலுக்காக. அதனால இது இது டெய்லி வாரத்துல திங்கள் டு அது என்னது வெள்ளி வரைக்கும் இதுவும் ஓடும். சரி சார். இதுல வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்கறீங்க, ஓகே சார். ஜோதிட சந்தேகங்களை இதுல கேட்கறீங்க. மத்தபடி ஜாதக பலன்கள் கேட்க கூடாது. நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பல ஓகே சார். பிரச்சனைகளை கொண்டாந்து கேட்கறீங்க. இதுக்கு நம்ம விளக்கம் தேடணும் அல்லது இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரி சார். எந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அது எந்த அளவுக்கு நீங்க இப்ப போறீங்க, ஒரு ஜோசியர் இதை சொல்றாரு சார், இது எப்படி சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு உண்டான விளக்கங்கள் அந்த கலந்துரையாடல்களை இதுல நம்ம செய்ய போறோம். ஓகே சார். அதனால நீங்களும் சேர்ந்துக்கலாம் வாங்க. இது ஒரு களப்பாடு, மெதுமெதுவா சேர்க்கணும். சேர்த்து ஒரு பிரச்சனை வருது ஜோதிடத்துலன்னா அதை நம்ம பேசணும். பயன்படுத்த பாத்துட்டு சரி சார். இது வாரம் எங்களுக்கு லிங்க் தினமும் லிங்க் வரும் சார். கையெழுத்து கும்பிடு. இதெல்லாம் லிங்க் கொடுத்துருவீங்களா எங்களுக்கு? சாம்பிராணியில வந்து இந்த இல்ல சார், எங்களுக்கு யார் சார் பேசிட்டே இருக்காங்க சார்? தப்பு இதெல்லாம் போட்டு இருங்க இருங்க ஆஃப் பண்றேன். ஏ நாகராஜன் நீங்க பேசாதீங்க சார். இது வாரம் நமக்கு லிங்க் கொடுத்துருவீங்களான்னு கேக்குறேன் சார். ஆமா, இது டெய்லி இருக்கும். டெய்லி நீங்க Facebookல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம். டெய்லி இருக்கும் இது. ஓகே, இன்னைக்கு மட்டும் நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கீங்க. இல்ல இன்னையில இருந்து உங்களுக்கு தொடங்குது. இது ஏற்கனவே 12-13 மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து டெய்லி மீட்டிங் இருக்கும். அதுல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதே லிங்க் இந்த வாட்ஸ்அப்லயே எங்க குரூப்லயே உங்க குரூப்ல வந்துகிட்டே தான் இருக்கும் லிங்க் டெய்லி. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்களும் ஏதாவது சங்கடப்பட்டிருப்பீங்க. இது நம்ம ஜோதிட உலகத்துல என்னத்தையாவது ஒண்ணு பொய்ய சொல்லிட்டு இருப்பாங்க, உள்ள வந்துடலாம். சரி சார். சரி. ஓகே சார். அறிவானந்தா, இன்னைக்கு டாபிக் வந்து திதி சூன்யம் அப்படிங்கிறது. திதி சூன்யமா? வேற கேட்க கூடாதா சார்? வேற கேட்கலாம் இல்ல சார்? ரொம்ப முக்கியமான பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நாங்க. ஓகே சார். ஓகே சார். முக்கியமானது. கடைசியா நீங்க ஏதாவது சந்தேகமா இருந்தா கேட்டுக்கலாமே தவிர மத்தபடி இன்னைக்கு டாபிக் திதி சூன்யம். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை தானே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அறிவானந்தா, இத பொருத்தத்துக்கும் பாக்குறாங்க சார், அதையும் தெளிவு பண்ணணும் சார். நீங்க நல்லா கவனிங்க. நாங்க திதி சூன்யத்தை எதுக்கு சொன்னோம்? திதி சூன்ய விஷ ராசிகள்னு, திதிகளின் விஷ சூன்ய ராசிகள்னு ஏன் சொல்றோம்? அது ஒண்ணு வேணும் இல்ல சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இதுல வந்து பிறந்தவங்க இதுல கோள்கள் இருந்தால் வேலை செய்யாது, என்ன அது செய்ய, அதெல்லாம் இதுல திதி சூன்யம் விஷராசிகள்னா நல்லா கவனிக்கணும். முகூர்த்தங்களை ஏற்படுத்துறதுக்கு முகூர்த்த விதான புக்குகள்ல வந்து சொல்லப்பட்ட விதிகள்ல நீங்க ஒரு முகூர்த்தத்தை எடுக்கணும்னா அது நடக்காத விஷயம். எடுக்கவே முடியாதுங்க உங்களால. ஏன்னா ஒண்ணு விட்டா இன்னொன்னு விட்டா ஒண்ணு. இந்த அப்ப பாருங்களேன், அதாவது வந்து தியாஜியங்கள் விஷ நாளிகைகள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த விஷ நாளிகைகள்ல பாத்தீங்கன்னா நட்சத்திர தியாஜியம், லக்ன தியாஜியம், நட்சத்திர தியாஜியம், திதி தியாஜியம், வார தியாஜியம். இப்ப திதி தியாஜியம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அமாவாசைக்கு மொத்த திதிய 10 பிரிச்சு அதுல முதல்ல வரக்கூடிய நேரம் வந்து அமாவாசையில திதி தியாஜியம். அந்த முதல் பகுதியில என்ன செய்யக்கூடாது? விஷகாலம் அதுல வந்து எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படியும் ஒவ்வொன்னா நம்ம எடுத்துட்டே வந்து பார்த்தோம்னா இந்த திதிகளின் விஷசூன்ய ராசிகள், இப்ப பிரதமைனா துலாமும் மகரமும் விஷசூன்ய ராசிகள். அதுல போய் நீங்க லக்னம் வைக்காதீங்க.
இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க பிரதமையில வைக்கல, இப்ப துதியில வைக்கிறீங்க 2வது திதியில. அதுல தனுசு மீனத்துல போய் நீங்க முகூர்த்தம் வைக்காதீங்க. என்ன காரணம்? லக்னம் வச்சீங்கன்னா அது விஷசூன்ய ராசிகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது லக்னத்தை குறிப்பதற்காக அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு இந்த கோள்கள் அமைப்புகள்ல போய் அமாவாசை பௌர்ணமிகளுக்கு விஷசூன்ய ராசிகள் இல்லைன்னு அது ஒரு விதிவிலக்கு. எதுக்காக நாங்க இதெல்லாம் சொல்றோம்? இந்த திதி, நட்சத்திரம், இந்த வாரம் அண்டு லக்னம் இதெல்லாம் நிறைய, இது எந்த அடிப்படையில சொல்றாங்க, இதுக்கு மூலம் என்ன, ஏன் இந்த நாளிகையை இவங்க குறிக்கிறாங்க, இதுக்கு மேல 4 நாளிகை வரை உங்களுக்கு தியாஜ்யம்னு வேற சொல்றாங்க. இந்த என்னன்னா திதி சூன்ய ராசிகள், அதுல போய் நீங்க லக்னம் வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சார்? சார் ஒண்ணு கோச்சுக்கிறாதீங்க. சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய நூல்கள், முகூர்த்த விதானம், முகூர்த்த மாலை அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய புக்கை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். தமிழ்ல அதெல்லாம் கிடையாது. ஏன் நீங்க இந்த இருக்கு இல்லையா கால விதான பத்ததி, இந்த இருக்கு கால விதான பத்ததி. நமக்கு இந்த கால விதானம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சரபோஜி மகால்ல போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, பூராமே சான்ஸ்கிரிட் தான், பிறந்தான் சான்ஸ்கிரிட் தான். அப்புறம்தான் உங்களுக்கு தமிழ்ல அதை மொழிபெயர்த்திருக்காங்க. நிறைய சான்ஸ்கிரிட் இந்த கால விதானத்தினுடைய மூல சான்ஸ்கிரிட்ல இருந்து அவங்க தமிழ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தமிழ் பண்ணது நமக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண 1924 பண்ண அந்த கால விதானம்லாம் என்கிட்டையும் இருக்கு. ஏன்னா அதனால சமஸ்கிருதத்துல இருந்துதான் அதை எடுக்கிறோம். ஆனா சமஸ்கிருத நூல்ல அவர் எப்படி சொன்னார், எந்த அடிப்படையில் அவர் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. எந்த அடிப்படையில இந்த இதெல்லாம் எழுதுனாங்க, பல ரூல்கள், பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் அந்த மூல நூல்கள் இருக்கலாம் சமஸ்கிருதத்துல, அதை யாரும் வெளியே எடுத்துட்டு வரல. இந்த சமஸ்கிருத மூலத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும், சமஸ்கிருதத்துல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில லைப்ரரிகள் சமஸ்கிருத பாடம் வச்சிருக்கக்கூடிய லைப்ரரி, யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜ்ல இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் தேடக்கூடிய இடத்துல இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி காசியில இருக்கு இல்லையா, அது சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. அங்க நீங்க போனா பல விஷயங்கள் சமஸ்கிருத நூல்ல பார்க்கலாம். இந்த திதி சூன்யத்துக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதுங்க. ஆனா ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, திதி சூன்யம், கரணம், நாம யோக பலன்கள் அதுதான் முக்கியம். என் நண்பர் ஒருத்தருங்க அதைத்தாங்க சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அவர் என் கூட வந்திருந்தாருன்னா இந்நேரம் அவர் கொஞ்சம் காசாவது சம்பாரிச்சிருப்பாருங்க. அவர் பாவம் ஏகப்பட்ட இதை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இதுக்கெல்லாம் பலன் சொல்றேன்னு வகுப்பெல்லாம் எடுத்துட்டு கடைசியில காணா போயிட்டாரு. இன்னைக்கு எங்கேயோ மெட்ராஸ்ல உட்காந்துருக்காரு. நல்ல பலன் சொல்ல தெரியுங்க. நட்சத்திரத்துக்கு போனான், திதிக்கு போனான், கரணத்துக்கு போனான், நாம யோகத்துக்கு போனான். தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? வர்றவங்க அதான் கேட்கிறாங்க. குணங்கள் லக்னத்திலே நாங்க எல்லா குணத்தையும் சொல்றோம். பாவத்துல குணம், பாவாதிபதி மாறிக்கின்றதுன்னு சொல்லிடுறோம். அதெல்லாம் படிச்சு ஒரு பயனும் கிடையாது. இன்னைக்கு அவர் ஆள் எம்டியா இருக்கார். ஏன் ஒழுங்கா ஜோதிடம் படிச்சு என்னை ஜோதிடம் நான் பார்க்கும் போதே என்னை அவருக்கு நல்லா தெரியும். பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகல. சும்மா திதி, வாரம், நட்சத்திரம் ஒழுங்கா 12 பாவத்தை படிச்சோமா, அதுக்கு உண்டான பலன்களை சொன்னோமா, எதிர்காலம் பாவத்தை தான் கோள்கள் இயக்குது. நான் அதைத்தான் அடிக்கடி சொல்றேன். ஐயா, கோள்கள் தனியா இயங்காது, கோள்கள் தன்னுடைய குணத்தின் பாவகத்தை இயக்குதுன்னு சொல்றோம். இந்த திதியில பிறந்ததுனால அவருக்கு இது சூன்யம் இருந்துட்டு போகுது. அதனால என்ன, நீச்சமாக வந்துருச்சு இந்த கோள், அதனால அவருக்கு எந்த பலனும் நடக்கல. அது எப்படி? உச்சமாக இருக்கு சார், அவருக்கு ஒரு யோக பலனும் நடக்கல. அது எப்படி? உச்சமோ நீச்சமோ, வலிமையோ வலிமை அற்றதோ,
தீர்மானிக்கிறது என்னமோ பாவகங்கள் தான். மனிதனுடைய அத்தனை செயல்களை தீர்மானிக்கிறது பாவம். அந்த பாவம் தசாபுத்தியில எங்க இருந்து நடத்துறான், அவன் என்ன பலனை தரப்போறாங்கிறதுல தானே உங்களுக்கு ஜெயிக்கிறதே முடியும். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விஷசூன்ய ராசிகள், இதெல்லாம் அவயோகிகள், இதெல்லாம் என்னங்கடா இது? பாவம் எல்லாத்தையும் நடத்துது. மேசலக்குனா நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு சொல்லுங்க. அதாவது கோள்கள் எப்படி பணி செய்கின்றன, எப்படி வேலை செய்கின்றன என்பதற்கு தான் பாவங்களே கண்டுபிடிச்சோம். பார்த்தா இங்க தோஷங்களை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி, தோஷம் தான் எங்க ஜாதகம் என்னன்னா நல்ல ஜாதகம். நான் சொன்னோம் எல்லாரும் தோஷ ஜாதகம் தான். என்ன நடக்குது, என்ன செயல்படுதுன்னு சொல்றத திரிசூன்யம், நாம யோகம், கரணம் என்ன, அதனால யாருக்கு என்ன பலன், அந்த பலனை தெரிஞ்சு நமக்கு என்ன ஆகும் போகுது. ஜோதிட பலன்கள் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொல்றதுதானே வேலை. உங்களுக்கு விஷசூன்ய ராசியில கோள்கள் நின்றுட்டதுனால அது வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது மூலம் அதை சொல்லு. வேலை செய்யாதுங்கிற என்ன வேலை செய்யாது அதை சொல்லு. அந்த கோள் அந்த திசையே நல்லா இருக்காது. அது எப்படி நல்லா இல்லாம போகும்? ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. ஒரு புத்திக்குள்ள 9 அந்தரம் இருக்கு. ஒரு அந்தரத்துக்குள்ள 9 அந்தராந்தரம் இருக்கு. ஒரு அந்தராந்தரத்துக்குள்ள 9 சூட்சுமம் இருக்கு. ஒரு சூட்சுமத்துக்குள்ள 9 பிராணம் இருக்கு. ஒரு பிராணத்துக்குள்ள 9 உப பிராணம் இருக்கு. ஒரு உப பிராணத்துல 9 உப பிராணம் இருக்கு. ஒரு உப பிராணத்துக்குள்ள 9 உப பிராணம்னு வரும். அப்புறம் ஒரு மூச்சு காத்து வரும். நாம இழுக்கக்கூடிய மூச்சு காத்துல 12 பாவமும் வேலை செய்யற மூச்சு காத்தை இயக்குறோம். அதுல எந்த பிளானட் இயக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லலாம். அவ்வளவு தூரம் கணக்கு போடணுமா என்ன? அவ்வளவு தூரம் கணக்கு போட்டு என்ன ஆக போகுது? நமக்கு ஒரே ஒருத்தருடைய ஜாதகத்தை கணக்கு போடலாம். அவர் மாசம் நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலே போதும். அவருடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, அவர் என்னென்ன மாதிரி செயல்படுவார் சொல்லலாம். இது எல்லாமே என்ன, இந்த மாதிரி நம்ம அவரை சொல்றதுனால அவரை கோடீஸ்வரர் ஆக்கிட முடியுமா? ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, சார் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டைம் பார்த்து பண்ணிட்டோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படிங்கிறார். நம்ம ஷேர் எல்லாம் உயருங்கிறார். நான் உண்மையிலேயே சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படின்னா முதல்ல நீங்க உயருங்க. நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட ஒரு 10 கோடி ரூபாய் யார்ட்டையாவது வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவான். 10 20 ஆக்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன கமிஷனோ அதை வாங்கிருங்க. ஆனா 10 கோடியை 1 கோடி ஆக்கி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் 10 கோடியும் கட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் ஓடி போயிட்டார். அவர் இல்ல அதெல்லாம் எங்கனால முடியாது. ஆமா அதான உண்மை. பொய்யா பேசுறது. ஜோசியத்துல நல்லது நடக்கிறப்ப நல்லது நடந்துரும். அதுவே நம்மளை கூட்டிட்டு போகும். கெட்டது நடக்கணுங்கிறப்ப அதுவும் நடந்துரும். அதுவே நம்மளை கூட்டிட்டு போகும். இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது நாம செல்வத்துடன் சிறப்புடன் வாழணும். அது எப்படி வாழ முடியும்? செல்வத்துடனும் சிறப்புடனும். கெட்ட திசை நடக்குது, எப்படி வரும்? நல்ல திசை நடந்தால் வந்துடும். கெட்ட திசை நடந்தால் எப்படி வரும்? நீங்க சொல்லுங்க. இதுதாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பிரச்சனை. இந்த மக்கள் பூரா அளவாஞ்சு ஓடும். அளவாஞ்சு ஓடி என்ன பண்ணுது? அவரு இப்படி சொல்லிடுவார், இவர் இப்படி சொல்லிடுவார். எவரு எப்படி சொல்லுவார்? எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஐடியாவையா கொடுப்பாங்க? நீங்க சொல்லுங்க. சம்பாதிக்கிறதுக்கு யாராவது ஐடியா கொடுக்க முடியுமா? கெட்ட நேரம் நீங்களே பாக்குறீங்க. இரவும் பகலும் சேர்ந்த ஒரு நாள் மாதிரி இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்கிறீங்க. வியாபாரமே ஆகாம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு வியாபார கடைய நம்ம கேட்டிருக்கோம். எப்பயுமே கடைகள் வரிசையா இருக்கும். எல்லாருமே ஒரே தானிய வியாபாரம் தான் பண்ணுவாங்க. தானிய வியாபாரம் பண்ணும்போது கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டிருப்பாங்க, ஒரு சேர். இப்ப போறாங்க, ஒருத்தர் கடையில சேர் இல்ல. ஒருத்தர் கடையில ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஜாமான் வாங்கிடுறாரு. வாங்கின உடனே அவர் அந்த சேர் எடுத்து வச்சிருவார்.
உள்ள வச்சிருக்காரு. வச்சுட்டு இன்னொரு ஆள் வர்றாரு. அவர் வந்த உடனே என்ன இந்த பொருள் வேணும்னா அந்த கடையில போய் கொஞ்சம் வாங்குங்க, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்குன்னு அவரே என்ன பண்றாரு, அடுத்த கடைக்கு அனுப்புவார். அவருக்கு வியாபாரம் ஆன உடனே ஒவ்வொருத்தரா வரும்போது யாரு கடையில ஸ்டூல் இருக்கோ அந்த கடைக்கு போய் வாங்க சொல்லுவாங்கன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, பார்த்திருக்கோம். இதே ஒரு தஞ்சாவூர்ல ஒரு ஸ்வீட் கடை அந்த மாதிரி நடந்ததாக கேள்விப்பட்டோம். என்ன, அவர் ஒரு கடை தான் ரொம்ப ஃபேமஸ் கடை, பக்கத்துல நிறைய கடைகள்லாம் இருக்கு, ஆனா அவர் கடையில தான் எல்லாரும் வாங்குவாங்க. திடீர்னு என்ன பண்ணிடுறாரு, கடை அப்பா ஒரு டயத்துக்கு மேல மூடிட்டு போயிடுவார். ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் சாயந்தரம் நடத்துவாரு, மூடிட்டு போயிடுவார். திரும்பி மகனுக்கு வருது அந்த பொறுப்பு. மயம் பாக்குறாரு, நிறைய தயார் பண்ணிடுறாரு, எல்லாருக்கும் நம்ம வித்துருவோம்டா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா வர்றாரு, வந்து பாக்குறாரு, கூட்டம் அலைபாயுது. மணியை பாக்குறாரு, மணி 5 6 ஆயிருது சாயந்தரம். 6 மணி ஆனோடனே கூட்டம் நிறைய இருக்கணும்னே பொருள்கள் நிறைய இருக்கு. அப்பா போய் என்ன சொல்றாரு, தம்பி முதல்ல அந்த கடை அடைங்க அப்படின்றாரு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னங்க அப்பா கடை அடைக்க, முதல்ல கடை அடைய தம்பி, போதும் தீபாவளி ஆவார், 6 மணி சாயந்தரம் ஆயிடுச்சு, நம்ம போய் தீபாவளியை கொண்டாடுவோம், நாளைக்கு முடிஞ்சா கடையை மூடுங்கிறாரு. ஆனா போட்ட சரக்கெல்லாம் இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கட்டு, கடையை மூடு அப்படின்ட்டு கடையை மூடிட்டு போயிடுறாங்க. கடையை மூடிட்டு இவர் கூட்டிட்டு பையன்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் தீபாவளிக்கு காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பின்னாடி இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் காலையில எல்லாரும் இவர் வீட்டுக்கு ஸ்வீட் காரங்கள்லாம் கொஞ்சம் ஸ்வீட் சும்மா பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க பெரிய ஐயா, நீங்க 6 மணிக்கு கடை அடைச்சிங்க, ஏதோ நாங்க போட்ட திருவிழாக்கு தீபாவளிக்கு போட்ட எங்க வியாபாரம் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் நல்லா விற்பனை ஆயிடுச்சிங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நன்றியை சொல்லிட்டு போறாங்க. பார்த்தையா, நீ உனக்கு வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தயார் பண்ண, ஆனா அங்க என்ன நடந்திருக்கு பார்த்தியா, அவங்களுக்கு எல்லாம் வியாபாரமே ஆகல, ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. 6 மணிக்கு மேல நீ ஒரு 10 மணிக்குள்ள உன் சரக்கெல்லாம் வித்திருப்ப, ஆனா அந்த 4 மணி நேரத்துல இவங்க போட்ட சரக்கெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. அதுதான் வாழ்க்கைங்கிறது நம்ம மாத்திரம் வாழ்றதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு பக்குவத்தை சொல்றாங்க. இந்த பக்குவம் எங்க வருது, ஒருத்தருக்கு நல்ல தசாக்கள் வரும்போது உண்மையிலேயே அங்க 5 1 5 9ஆம் பாவம் எல்லாம் நல்ல வலுப்பெற்ற நிலையில ஒரு தர்மத்துடன் கூடிய தொழில், தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம். தர்மத்தை உடன் தன்னுடைய கர்மத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுகிறார்கள். ஏன்னா இது வருது, இது இயற்கை. அந்த பணம் வர்றது, பணம் வராம போறது எல்லாமே. நீங்க பணம் வர்றதுக்கு யுக்தி சொல்றாங்க ஜோசியத்து மூலமா, அதுவும் எங்க ஷேர் மார்க்கெட்ல நடக்குமாங்க. எத்தனை கோடீஸ்வரன் எத்தனை பேர் காத்திருக்கான் பணத்துல, நமக்கு இங்கிட்டு ஒரு 10 கோடி வந்துடாதான்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் கோடீஸ்வரன் பூரா. எங்க வேலை பார்க்கிறான், பணத்தை வச்சிருக்கேன், பணத்தை போடுறேன், அதுல ஒரு காசை எடுக்கிறேன், அப்புறம் திரும்ப பணத்தை போடுற, இப்படித்தானே ஓடுது அவங்க வாழ்க்கை. அவங்க விடுவாங்களா என்ன, இவர் போறாங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல நான் தான் அன்னைக்கு அவர் மீட்டிங்ல கூப்பிட்டப்போ நான் நல்லா வெளுன்னு வெளுத்து விட்டேன். அது எப்படியா இது நடக்கணும்னா முதல்ல அவனுக்கு நடக்கணும்னா எந்த கோடீஸ்வரன் நான் எங்க இருப்பேன், ஒரு நல்ல டயத்தை எடுத்து பணம் வர்ற டயத்தை எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன எங்களுக்கு வராததா, இல்ல நாங்க படிக்காததா, இல்ல எங்களுக்கு புரியாததா? எல்லாமே புரியும், எல்லாமே படிச்சிருக்கு, எல்லாமே தெரியும். தெரிஞ்சவங்க நாங்க போய் அதை சொல்லிட்டு போய் ஒரு கோடீஸ்வரன் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் காசை நாங்க வாங்கிட்டு அப்புறம் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாங்க கோடீஸ்வரன் ஆயிடுவோம். நாங்க இந்த பிச்சைக்கார வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எந்த பிச்சைக்கார வேலை அங்க கவனிக்கணும், எதை நான் திட்டுறேன்றதை கவனிக்கணும். உண்மையான ஜோதிட பலன்கள் சொல்வது பிச்சைக்கார வேலை, அது உயர்ந்த தன்மை. ஏமாத்தி பரிகாரம்னு சொல்லிட்டு போய்கிட்டு அங்க போய் காசை புடிங்கிட்டு இருக்கான் பாருங்க, ஏமாத்துறான் பாருங்க, அது வித்தையா திறமையுடன் கூடிய ஏமாற்று செஞ்சு அந்த பிச்சைக்கார வேலை காசை புடுங்குறான் பாருங்க, அதை சொல்றேன். அது நிரந்தரமா புடிங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது பரம்பரையாவும் அந்த அந்த பரிகாரத்தை எடுக்கிறது, பணத்தை புடுங்குறதுங்கிறது போய்கிட்டு இருக்கு. நாம என்ன சொல்லியிருக்கோம், ஐயா எங்கது பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ், நாங்க மேத்தமெட்டிக்கல் சயின்ஸா நிக்கிறோம், நீங்க ஆன்மீகத்தை போறீங்க. எங்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஐயா கோயில்ல இருக்கக்கூடிய சிலையெல்லாம் புதுசா அடிச்சு வச்ச சிலைங்கய்யா, அது பழசாலாம் கிடையாது. எனும் பொழுது இப்ப சிமெண்ட் சிலை அது பூராமே
என்ன, அதனால தயவு செய்து சொல்றேங்க, ஆன்மீகத்தை சொல்லி நாங்க ஜோதிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நிம்மதியா நல்ல ஜோதிடம் சொல்றோம்னா நம்ம சொல்றோம். என்ன, அப்படி இருக்கிறப்ப ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவனுடைய ஜாதக அடிப்படையில இருக்கக்கூடிய கோள்கள் எந்த பாவத்தை இயக்குது என்ற அடிப்படையில் முடிவு செய்யறது. அதை விட்டு இவங்க படுற வேலை, இவங்க படுத்துற வேலையெல்லாம் இருக்கு. நாமத்திலும் சம்பாதிக்கணும், எனக்கு ஷேர் மார்க்கெட் நீங்க வாங்க, உங்களுக்கு டைம் சொல்றேன், எங்க சொல்லு நிப்பாட்டு பார்ப்போம். வராதுங்கலாம். எப்பயுமே ஒரு நாள் போல் இன்னொரு நாள் மாறி நிக்குதுன்னா காரணம் என்ன? அங்க சூட்சும புத்திகள், சூட்சும விஷயங்கள், விழான கணக்குகள்லாம் சிலது மாறி மாறி வரும். உடனே இவங்க கோச்சார பலன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு முட்டாளாக்கிடுவாங்க. இந்த ராசிக்கு இந்த கோழி, அதுக்கு உண்டான ரூல்ஸை போட்டாலே யாரும் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்கேன். ரைட், நம்ம அகதா மீட்டுல திதி சூன்யத்தினால நம்ம கண்டறிய முடியாதது அது ஒரு வேஸ்ட். அதனால ஒரு பயனும் இல்லைன்னு நான் சொல்றேன். மறுக்கிறவங்க சொல்லுங்க, ஏதாவது கலந்துரையாடல் இருந்தா கருத்து சொல்லுங்க. சார் வணக்கம் சார். கேள்விப்பட்டிருந்தாலும் அதையும் சொல்லுங்க. சொல்லுங்க. கேள்விப்பட்டதுதான் சார் நம்ம சொல்றோம். நம்ம திதி சூன்யம் பெற்ற ராசிகள், அதாவது பிரதம துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இந்த மாதிரி வருது சார். அதுல சூன்யம் பெற அந்த பாவங்கள் 6, 8, 12 கூடியவர் நிற்கலாம், தவறில்லை. ராகு கேது நிற்கலாம், தவறில்லைங்கிறாங்க. அல்லது நாங்க தீய கோள்கள் நிற்கலாம். அது முழு போய் அந்த கணக்கே கிடையாதுங்க. ஜோதிடத்துல அந்த கணக்கே கிடையாதுங்க. கிடையாது. அதே மாதிரி அந்த நீச்ச கிரகம் நிற்கலாம்ங்கிறாங்க. லக்ன சுபர் அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்றான் இல்லையா, இது எங்க சொல்லி இருக்கு, இதை பத்தின பலன்கள் எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. சரி, ஓகே சார். அப்புறம் அந்த நீச்ச 1, 5 கூடிய சுபர்கள் நிற்கக்கூடாது திதி சூன்யத்தில் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, இந்த பலன் சொல்லிட்டீங்க சார், சொல்லிட்டீங்க. இந்த பலன் தானே கேட்கறீங்க. ஆமா. பேசி முடியுங்க. இல்ல, அவ்வளவுதான் சார். அந்த 5, 6 சேராது சொல்லிட்டோம், அவ்வளவுதான் சார். அந்த திதி சூன்ய ராசியில தீய கோள்கள் இருக்கலாமா? ராகு கேது இருக்கலாம், 6, 8, 12 கூடியவர் இருக்கலாம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி இருக்கலாம், நீச்ச கிரகம் இருக்கலாம். தீய கோள்கள் மீன்ஸ் சூரியன், செவ்வாய், சனி, ராகு கேது. லக்ன சுபர்கள் மீன்ஸ் 1, 5, 9 இருக்கக்கூடாது. அப்படி ஒண்ணு ஜோதிட சாட்டத்துல நம்ம எங்கேயும் சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த நூல்லுமே பழைய நூல்கள்ல நான் பார்க்கலைங்க. புதுசா இப்ப எழுதுற நூல்ல யாராவது எழுதி ஏமாத்திட்டு இருக்கலாம்ங்க. அதுல எந்த பலனும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பலன் பார்க்கறது அது வேணா ஒரு ரகமா இருக்கலாம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே சார், அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. வேற என்ன கேக்குறீங்களா? அடுத்தது கேட்குறேன் சார். நான் கடைசியா வேற நம்ம இதுதான் கேட்க போறேன் சார். நீங்க திதி சூன்யம் ஒண்ணு இதை தான் நான் கேட்க வந்தேன் சார். திருமண பொருத்தத்திற்கும் இந்த திதி சூன்யம் பார்க்கப்படுதாமா சார்? கோயம்புத்தூர் பக்கம் என்ன திதி சூன்யம் பாக்குறீங்க? அந்த திதியில மாப்பிள்ள இந்த திதியில இருக்காருன்னா அதுக்கான திதி சூன்ய ராசியில பெண் ராசி இருக்க கூடாதான். இது கோயம்புத்தூர்ல நடக்குது சார், இங்கே கிடையாது. எனக்கு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் போட்டுன்னா அப்ப மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க, அதான உண்மை சார்? பொருத்தங்கள் இல்லைன்னு ஆயிடுச்சு சார். பெண்ணுடைய திதியுடைய பிறந்த திதிக்கு அந்த சூன்ய ராசியில ஆண் ராசி இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க சார். இது நடக்குது அங்க திருப்பூர், கோயம்புத்தூர் இது நடந்துட்டு இருக்கு. சரி, ரைட்டு. பாவம், ஏற்கனவே 10 பொருத்தத்துல கல்யாணம் பண்ணாம திடுறாங்க. செவ்வாய் தோஷம், ராஜகேது தோஷம் எல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. இப்ப திதி சூன்ய இவர் பிறந்த திதிக்கு சூன்ய ராசியில அவர் ராசி இருக்கக்கூடாதுன்றீங்க. நல்லா இருக்குங்க பொருத்தம். மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்குங்க. ஆனா தமிழகத்துல தாங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறீங்க. பாவம், பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவிலேயோ, கர்நாடகாலேயோ, ஆந்திராலையெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா வெளியே போடாங்க. முதல்ல இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு. நம்புற ஜோதிடத்தை கெடுத்த கதைங்க இதெல்லாம். திதியில ராசியில இருக்க கூடாதான். அட பாவிகளா, சாத்திரத்துல சொல்லலைங்க. இவங்க புதுசா கண்டுபிடிச்சு என்னத்தையாவது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சார் வணக்கம், நான் விஸ்வநாதன் பேசுறேங்க சார். சொல்லுங்க. திதி சூன்ய ராசிலேயே பத்திரை கரணத்துல பிறந்தா சாப்பிடக்கூடாது. நீங்க என்னங்க
பத்திரை கரணம் இருக்கு இல்லைங்களா, பத்திரைவா கரணம், ஆமா. அந்த கரணத்துல பிறந்திருந்தால் நீங்க வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, கோழி வந்து நீங்க கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பலன் சொல்றாங்க சார். பொய்யுங்க சார். அப்புறமேட்டு இது வந்து முடக்கு ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலன் சொல்றாங்க. சார் முடக்கு ராசின்னு சொல்றவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது. சரிங்க. அப்புறம் நீங்க இந்த இதை சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த பத்திரை காரணத்துக்காரர் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, கோழி எல்லாம். ஆமா ஆமாங்க சார். காலையில வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லி கோழி கழுத்தை அறுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்லைங்க சார், அது மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லைங்க சார். இல்ல, பெரிய கடைகள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெரிய கடைகள், அதாவது கோழியை ஹோல்சேலா வந்து ஊருக்கே சப்ளை பண்ணுவாங்க எல்லா ஹோட்டல்ஸுக்கும். அது ஹோல்சேல் கடை 1-2 கடை அந்த ஊர்கள்ல, பெரிய ஊர்கள்ல இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஜரத்தா அவங்கள கூப்பிடுவாங்க, அந்த இஸ்லாத்துக்காரங்க. அவங்க வந்து எல்லா கோழியுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை அறுப்பாங்க கோழி. அது வந்து ஹலால் செய்யப்பட்ட ஃபுட்டு அப்படின்னு சொல்லி. அது முஸ்லீம் கடைக்கு போனாலும் சரி, இந்து கடைக்கு போனாலும் சரி, நாங்க கோழியை ஹலால் செய்யப்பட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அதை சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த ஹலால் செய்யப்பட்ட கோழி அப்படிங்கிறப்ப உலக மக்கள் தொகையில 50 நாடு இருக்கு, முஸ்லீம் நாடு. 50 நாட்டுக்காரர்கள்ல வந்து எத்தனையோ பேர் வந்து, ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களே ஹலால் பண்ணி கோழியை அறுப்பாங்க. அவங்க உயிரை கொள்வது அவங்க ஹலால் பண்ணி செய்வாங்கன்னு வைங்க, அது அவங்களுடைய இயல்பு. அவங்கள பத்திரக்காரத்துக்காரங்க செஞ்சு எல்லாம் பிச்சை எடுக்க போயிட்டாங்களா? சொல்ற ஜோதிடத்தை வந்து எல்லாத்தையுமே பொய்யா பேசுறது. நீங்க பத்திரை கரணத்துல இருக்கீங்க, நீங்க அப்ப கோழி கடை ஒரு ஊர்ல போனீங்கன்னா, பெரிய ஊர்ல போனீங்கன்னா ஒரு 100 கோழி கடை இருக்குன்னா மொத்தமே 11 கரணம் தான். அதுல இந்த பத்திர கரணத்துல வந்து 30 திதியில இந்த பத்திர கரணம் 8 தடவை வரும். 30 பேர் பிறந்திருக்கா 30 திதியில, அதுல 8 பேர் வந்து இந்த பத்திரை கரணத்துல இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்றது உண்மையிலேயே பத்திர கரணத்துல பிறக்கிறவங்க அவங்க அடிக்காமையா இருப்பாங்க, இல்ல அவங்க கோடீஸ்வரன் ஆகாம இருப்பாங்களா, அவங்க சாப்பிடாம இருப்பாங்க? இது நல்லது இல்லை, அது கெட்டது, எல்லாமே பொய். நல்லது இல்லை அப்படின்னு சொல்றதே பொய், கெட்டது அப்படின்னு சொல்றதும் பொய். காரணம் என்னன்னா, ஜோதிடத்துல அப்படியெல்லாம் பார்க்க சொல்லல. உங்கள் காலம் நல்ல காலமா, உங்கள் காலம் தீய காலமா, அவ்வளவுதான் பார்க்க சொல்லியிருக்கோமே தவிர, இல்ல நீங்க இதெல்லாம் செஞ்சா கோயிலே சொல்றாங்க, நீங்க இதை சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு உங்க ராசி உங்க நட்சத்திரத்துக்கு அந்த கோயில் ஆகாதுங்க. ஏண்டா இருக்கிற பூரா சிவனப்பா, என்னப்பா அங்கிங்க இல்லாதபடி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவனை நீங்க அந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு எது நல்லது நடக்காது. நீங்க உங்களுக்கு உகந்த கோயில் இந்த கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும்னா இதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப மக்களை மடத்தனமாக்குறது, மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஜோசியர்கள். அதை கலந்துரையாடறதுக்கு தான் நம்ம இங்க வர்றோம். பெருமாள் ஒரு பெருமாள் தானே, பெருமாள் ஒரு பெருமாள் தானே, சிவன் ஒரு சிவன் தானே, அம்பாள் ஒரு அம்பாள் தானே. எல்லா இடத்துலயும் நம்ம போய் கோயிலை கட்டி வச்சது காரணம், நம்ம அந்த ஊர்களுக்கு போக முடியாது அந்த காலத்துல. அதனால கோயில அந்த ஊர்ல கட்டி வச்சுட்டு, அதனாலதான் கோயில் இல்லாத ஊர்ல வாழாதேன்னு சொன்னது. கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க, அவ்வளவுதான். கோயிலையே படுத்துங்க சொன்னாங்க. இல்ல கோயில் சோறு போடுச்சா எல்லாருக்கும்? இன்னைக்கு போடுது, இன்னைக்கு கோயில் சோறு போடுது, அன்னைக்கு அதெல்லாம் போடல. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரிசியை பூராத்தையுமே பெருச்சாளி சாப்பிடறதுக்கு பதிலாக மனுஷன் சாப்பிடட்டும்னு சோத்தை திருப்பி விட்டு கவர்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கு சாப்பாடு. அது வேற. இன்னைக்கு அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா அப்படிங்கிறப்ப யோசிங்க, நம்ம தான் யோசிக்கணும். இவங்க பொய்யா பேசிக்கிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க நிக்கிறதே கிடையாது. நான் ஸ்டாப் பர்சனாலிட்டிஸ். என்னத்தையாவது ஒண்ணு இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்களா, குளத்துல போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் உள்ள போட்டுவாரு. எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? உன் ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போய் நீ போய் கொண்டுட்டு போடு. குளத்தை நாசம் பண்றீங்க, இடத்தை நாசம் பண்றீங்க. சொல்ற அதிகாரி எல்லாம் பாக்குறோம். சொல்லுங்க அடுத்த கதை. அடுத்தது என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், பகுதிக்கு பேசுறேன். சொல்லுங்க. இது நான் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கக்குள்ள
அதுல என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சதுர்த்தசியில பிறந்ததுனால தனுசு மீனம், அந்த பக்கம் எடுத்துட்டேன் மிதுனம் கன்னி, நாலுமே வந்து சூன்யம் ஆயிடுச்சு, அதுல இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க இது புது கதையா இருக்குது. ஜாதகம் பார்க்க தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஏன் இப்படி சொல்லி மழுப்புறீங்க அப்படின்னு. என்னங்க சார் பண்றது, இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு படிச்சுட்டு வர்றதுயா. அதை ஒருத்தன் கூட போட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி விட்டு அனுப்பிச்சிடுறான்ல, ஜோசியம் சொல்லித்தாரேன்னு சொல்லி. உடனே ஆமாங்க சார். மிதுனம் கன்னி தனு, அப்ப அது என்ன வேலை செய்யுமா அதெல்லாம்? அந்த அது கோள்களுக்கு வேலை ஏங்க இருக்கிற 9 கோளும் வேலை செய்யும், 12 பாவமும் வேலை செய்யும். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். திசையில ஒரு கோள் சில ஒரு சில பாவகத்தை வேலை செய்யுதுன்னா, அந்த திசைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புத்தி, 9 புத்தியில ஒரு புத்தி இருக்கும். ஆமாங்க அந்த சார். 9 அந்த ஒரு புத்தி 9 புத்தியும் 9 குறி காட்டும். சரி, அதுல இருக்க ஒரு புத்தியில இருக்கக்கூடிய 9 அந்தரம், ஒரு அந்தரத்துல இருக்கக்கூடிய 9 சூட்சுமம் மாறுது இல்ல. ஆமாங்க அப்ப சார். உங்க அப்ப இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனத்துல இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் இயக்கித்தானே ஆகணும். ஆமாங்க சார், இயங்கிதான் ஆகணும். அப்ப பாவத்தை தானே அது இயக்கணும். நீங்க படுத்துற பாட பாருங்க, பூரா 1000 ரூபாய் 500 ரூபாய் ஜோசியம், பரிகாரம் சொல்றது, இல்ல கோயிலுக்கு வழிகாட்டுறது, என்னத்தையா சொல்லிட்டு போவோம். தோஷம் சொன்னா மக்களுக்கு புரியாதுல்ல, மக்கள் ஜோதிடத்தை நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. அப்ப ஆமாங்க என்ன சார். பண்ணுவாங்க, இந்த மாதிரிதான் எவனாவது சொல்றானேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1000 ரூபாய் 2 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஜோதிடம் கத்துக்கிறதுனா அவர் என்ன சொல்லி தெரியும், தெரிஞ்சது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திரி சூன்யம் எல்லாம் அம்பக்கு. அது அடுத்த சரிங்க சார், தேங்க்யூ. வேற யாராவது பேசுறீங்களா? அறிவானந்தம், அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அறிவானந்தம் என்ன பண்றது? சார் ஐயா சொன்னது அவருடைய சுய ஜாதகத்தை சொன்ன மாதிரி பொருத்தத்திலயும் இதே மாதிரி சொல்லிதான் அந்த ஜாதகங்களே வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுறாங்க சார். இது மாதிரி திரிசூனியத்துல அதுதான் தப்புன்னு சொல்றோம். இப்ப நான் சதுர்த்தியில பிறந்தாலும் எனக்கு கும்பமோ ரிஷபமோ விஷசூன்ய ராசிகள். அப்ப எனக்கு இது ரிஷபத்துல ஒரு கோளும் இல்லை, ஆனா கும்பத்துல சந்திரன் இருக்கான். இந்த சந்திரன் என்ன பண்ணிட்டான், அட்டமாதிபதி. எனக்கு 3ஆம் பாவத்துல இருக்க ஆயுள் கூடி இருக்கு, அவ்வளவுதான். அவன் எனக்கு அட்டமாதிபதி. அவன் புத்தி வரும்போதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா பெருசா எதுவும் எனக்கு நடக்கல. சின்ன சின்ன நம்ம பாட்டுக்கு நம்ம அழகான ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன், புதன் திசை ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன். அப்ப சந்திர புத்தி 17 மாசம், அது அறமும் புறமும் என்னத்தையாவது ஒண்ணு அடிச்சு நொறுக்கும் வைக்கும். ஆனா நம்ம அதை வந்து தாங்கக்கூடிய அளவுல நம்மளுக்கு திசை சப்போர்ட் போய்கிட்டே இருக்கும். புதன் 2ஆம் பாவத்துல இருக்கா, பணத்தை கொடுத்தான். சரி, அதே சனி திசை வருது, சனி திசை ஓடுது, அதுலயும் சந்திர புத்தி வந்தது. சந்திர புத்தியில சின்ன தடங்கல்கள் சங்கடங்கள் வரும், இவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் வராது. அந்த அட்டமாதிபதி புத்திங்கிறதுனால எனக்கு அந்த சின்ன சந்திரன். அதாவது சந்திரன் வேலை பார்க்காமையா போச்சு. சந்திரன் எல்லா வேலையும் பார்க்குது. ஒரு கோள் வேலை செய்யாதுன்னு சொன்னா அது என்ன நல்லாவா இருக்கு? ஐயா இந்த கோள் கெட்டது செய்யும், இந்த புத்தியில கெட்டது வரும் அப்படின்னு சொன்னா கூட அவன் பாவத்தை மறந்துடுறாங்க. திரிசூன்ய ராசியில கோள்கள் இருந்தாலே போச்சுங்க உங்க வேலைன்றுவானே, அவன் பாவகத்தை மறந்துடுவானே. அவனை என்ன பண்றது? நம்ம பாவம் தானே வேலை செய்யணும், அதுதானே வேலை செய்யும். அடுத்தாப்புல பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் திரிசூன்யத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம். வேற என்னமாவது உங்களுக்கு எல்லாம் இதுதானே இருக்கு. பட் அது மாதிரி நடந்திருக்கா என்ன? இந்த திரிசூன்ய ராசிகள்ல இருக்கக்கூடிய கோள்கள் பாவகத்தை இயக்காம வெளியே போயிருச்சா என்ன? எனக்கெல்லாம் இயக்கி இருக்குங்க. ஒரு சிலர் எதுவும் இந்த மாதிரி பாக்குறது இல்ல சார். ஆனா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இந்த திதி சூன்யம்னு பாக்குறாங்க இல்லையா. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆளெல்லாம் பாத்துக்கிட்டு இங்க இருந்து அப்படி பண்ண இப்படி பண்ண ஒரே பஞ்சப்பயலுங்க. என்ன பண்றது, அவனுக்கு தெரியறது அவ்வளவுதான், அந்த வேலையை செய்யுது. நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது. வேற ஒண்ணும் கேள்விகள் இல்ல.
இருக்கா கேள்விகள்? இல்ல சார். கேள்விகள் பொது கேள்விகள் தான் சார். இது திதி சூனியத்தை பத்தி பெருசா எனக்கு தெரியல சார். அதெல்லாம் பொது கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாங்க. ஒரு டைட்டிலுக்குள்ள இருக்க கேள்விகள் ரைட், ஓகே சார். நீங்களும் போட்டு விடலாம். டைட்டில் ரைட், ஓகே நீங்களும் சார். போட்டு விடலாம். சரி சரி சரி, ஓகே. ஜாதக பலன்கள் கிடையாது, பொது விஷயம் தான் இங்க டிஸ்கஸ் பண்றோம். இது வந்து சங்கங்க. சரி ரைட். சங்க மீட்டிங்ல வந்து அது பொது விஷயம் தான். நீங்க எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாம், கலந்து பேசலாம். ம். வேலை செய்யாதுன்னு சொல்றது தப்புங்க. என்ன வேலை செய்யும்னு சொல்றது தாங்க ஜோதிடம். கோள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எந்த பாவத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு, அதுதாங்க ஜோதிடம். நன்றிங்க. திரும்ப நாளைக்கு சந்திப்போம். நன்றிங்க Thank you, சார். sir. நன்றி.